எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல சிபிசிஐடி இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்க போறதா சொல்லிருக்காங்க. இதன் மூலியமா உங்களுக்கு புதிதா ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கா சார்? இல்ல, கொடநாடு கொள்ளை இன்னைக்கு ஏதோ இடைக்கால சமர்ப்பிச்சு கிரீன்வேஸ் ரோடு சாலையில இருந்து 4 சிக்னல் 4 பேர் போன சிக்னல் எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் தெரியப்படுது. சிபிசிஐடி மூலமா கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு தொலைக்காட்சி மூலமா பார்த்தோம். எந்த அளவுக்கு அவங்க விறுவிறுப்பா அந்த செயல்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆளுநர் தமிழக அரசுங்கிறது தெரியுது. அது உண்மை குற்றவாளி யாருங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றோம். அதனால மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா ஒரு 1.5 கோடி தொண்டர்களுக்கு இதே தலைவியாண்டு, அதாவது ஒரு புரட்சி தலைவியா செயல்பட்டவங்க, உலக மக்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டா செயல்பட்ட புரட்சி தலைவி அம்மா, அவருடைய முதலமைச்சர் முகாம் வேற, அந்த இடத்துல ஒரு கொலையும் கொள்ளையும் நடந்திருக்குங்கும் போது அது எல்லாருமே, அதாவது பட்டி தொட்டி கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருமே எதிர்பார்க்கிறாங்க. அங்க என்ன நடந்துச்சு, அதை யார் கொலை செஞ்சாங்க, யாருடைய தூண்டுதல்ங்கிறத எதிர்பார்க்கிறாங்க. அதை இந்த தமிழக அரசு அவருடைய தேர்தல் அறிக்கையிலையும் விட்டிருந்ததை அவர் கொண்டு வரணும். இதுதான் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் சட்டமன்றத்துல அதை குரலா எழுப்பினாரு. இவருடைய முதல்வரும் அதுக்கு உள்ள அறிக்கை கொடுத்திருக்காரு. கொடுத்து விறுவிறுப்பான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்தின் மூலமா நடந்துட்டு இருக்கு. முடிவு விரைவில் வெள்ளி திரையில் மாதிரி விரைவில் நீதிமன்றத்திலிருந்து வெளி அறிக்கை வரும். அதனால காத்திருக்கலாம். சார், இப்ப நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க அந்த கிரீன்வேஸ்ல போன் டவர்ல அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நாங்க கிரீன்வேஸ், அதான் நம்ம இப்ப யாரையுமே குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது. குற்றவாளி கிரீன்வேஸ் ரோட்ல இருந்து தொடர்பு கொண்டு இருக்கிறதாட்டு சொல்றாங்க. அந்த குற்ற சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது முறையான ஆதாரங்களா, அதாவது குற்றவாளி யாருங்கிறது கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். காவல்துறை நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஸ்காட்லாந்துக்கு நிகரானதுன்னு சொல்லி நம்ம இதுல இருக்கிறது. அதனால குற்றவாளியை எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு தப்பிச்சு போனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீசர்கள் திறமை மிக்கவர்கள். அவங்க யார் கையை எதனால் கட்டி போட்டிருந்தாங்களோ, எதுனால அதெல்லாம் உடைப்பட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கிரீன்வேஸ் சாலையில இருந்து சிக்னல் டவர்ல இருந்து போயிருக்குங்கிறது இந்த நாள் வரைக்கும் வெளியே வராத ஒரு தகவல் தானே. இப்ப அது தொண்டர்கள் மத்தியில ஒரு எழுச்சி தானே உருவாகும். யார் பேசுனாங்க, எதுக்காக பேசுனாங்க, யாரு எதுக்காக அந்த நேரங்கள்ல அங்க பேச வேண்டிய கட்டாயம் வந்தது நம்ம வெளிப்படையா வரும்போது நமக்கு தெரியும். சார், இதன் மூலமா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அதாவது இப்ப முதல்வரும் நீங்களும் சொன்னீங்க சட்டமன்றத்துல பேசியிருக்காரு அப்படிங்க. இப்ப புதுசா இப்படி ஒரு தகவல் வெளியாகுது, தாக்கல், இது எல்லாத்தையும் குறிச்சு நீங்க மொத்தமா எப்படி பாக்குறீங்க? குற்றவாளி யாருங்கிறது தெரியணுங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, இந்த அதிமுக இருக்கிற 1.5 கோடி தொண்டனுக்கும், புரட்சி தலைவி அம்மாவை நேசித்து அவங்கள தலைவியா ஏத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் இருக்கு. அது மட்டும் அல்லாம உலகத்துல எல்லாம் இருக்கிற அத்தனை, உலகம் ஃபுல்லா தமிழ்நாடு மக்களா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்களுடைய முகாம் கொடநாடுனாலே எல்லாருக்கும் தெரியும், தெரியாத இடம் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ராமாவரம் தோட்ட ஒரு அடையாளமாக இருக்கிற மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அது கோடநாடு சொன்னாலே அவங்களுக்கு அவங்க உடல்நிலை சரியில்லாத நேரத்துல எல்லாத்துலயுமே முகாமே நடத்துனாங்க. எதிர்கட்சி பீரியட்ல 2000 அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் அவங்க அங்க உட்கார்ந்து இருந்து முகாம் போலவே அவங்க நடத்திருக்காங்க. எதிர்கட்சி முகாம் நடத்திருக்காங்க, முதலமைச்சர் முகாம் போலவே நடத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு என்ன மர்மம், அது தொடர் அடுக்கு கொலைகள், விபத்துகள் இதெல்லாம் இருக்கு. ஒருத்தருடைய ஒரு டிரைவர், முன்னாள் அம்மாவுடைய டிரைவருடைய அண்ணன் ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு தொலைக்காட்சியில ஒரு ஒளிப்பதிவு, ஒரு நேர்காணல்ல ஒருத்தர்கிட்ட ஒரு இதெல்லாம் கேட்கும்போது மக்கள் மத்தியில சில சந்தேகத்தின் உண்மைத்தன்மையை வெளியெடுக்கணும், கொண்டு வரணும்ங்கிறதுல அவங்களோட நானும் எதிர்பார்த்து காத்துட்டு. சட்டமன்றத்துல எதிர்கட்சி துணை தலைவர் இருக்கை தொடர்பா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தரப்பினர் சட்டமன்றத்துல பிரச்சனைய கிளப்பி இருந்தாங்க. அதை கவனிச்சீங்களா? அதாவது மக்கள் மத்தியில பேசுறதுக்காக நம்ம சட்டமன்றத்துக்கு போறோம். அங்க ஒரு அமைப்பு, ஒரு ஜனநாயக ரீதியில நம்மளுடைய கருத்துக்கள் பரிமாறணுங்கிறதுக்காக நம்ம சட்டசபை மரபுகள் இருக்கு. அது சபாநாயகருக்கு கட்டுப்பட்டதுங்கிறது அதிகாரமிக்க இதே சபாநாயகருங்கிறத
பண்டைய காலங்கள்ல நமக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சபாநாயகருடைய இதுல வந்து எனக்கு துணைத் தலைவர் என் பக்கத்துல இவர் தான் இருக்கணும் சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் நிரந்தரமான பதவி கிடையாது. நேற்று அங்க இருந்தவர்கள் இன்று அங்க இல்ல. நேற்று எங்க இருந்தீங்களோ நீங்க அதுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கீங்க. நாளைக்கு அங்க இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது நீங்களே. அதனால அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இரட்டை இலை சின்னத்தை சபாநாயகர் அருமையாக சொன்னார். அவரும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தவர் என்கிறத சுட்டி காட்டினார். இதை வந்து நான் பலமுறை இதுக்கு முன்னாடியே நான் தொலைக்காட்சிகளையும் சொல்லியிருக்கேன். அதாவது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போட்டு இரட்டை இலை சின்னத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்ட பிறகு அங்க எடப்பாடி பழனிசாமியை கையெழுத்து போட்டாங்க. அப்படிதான் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஒரு ஆள் தாங்க கையெழுத்து போடுறதுக்கு ரைட்ஸ். ஒருங்கிணைப்பாளருங்க, பொதுச் செயலாளர்கள் அங்கீகாரத்தில் இருக்க ஒருங்கிணைப்பாளர். இவர் வந்து ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேட்டரா இடைச்செருகளா சேர்ந்துக்கிட்டாரு. சேர்ந்தவரு கையெழுத்து போட்டது செல்லும்னு சொல்லும் போது மெயின் பிக்சர்ல கையெழுத்து போட்டவர் செல்லாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருங்கிணைப்பாளரா கையெழுத்து போட்டு இன்னைக்கு 66 பேர் அங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா அந்த 66 பேர் ஜெயிக்கிறதுக்கும் அண்ணன் தான் அவனுடைய கையெழுத்து தானே. அதான உண்மை. அப்ப நீங்க இன்னைக்கு காட்சிகள் மாறிட்டு நாங்க கட்சியை உடைச்சிட்டோம், நாங்க வந்து 10-50 நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டோம்னா அது சட்டமன்றத்துக்கு எது கிடையாது. அப்படி ரோசம் மானம் சூடு சொரண நான் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய இதுல இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த குழுக்களுக்கு இருந்துச்சுன்னா நீட்டா ரிசைன் பண்ணிருங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் நீங்க நின்று ஜெயிச்சுட்டு வாங்க. இதை பொதுச் செயலாளர் இருக்கிறதுல அவருடைய ஏற்பாம் கையெழுத்து போட்டு இடைத்தேர்தலை வர வச்சு ஜெயிச்சு காட்டுங்க. எடப்பாடி பழனிசாமி சொந்த வார்டிலே ஜெயிக்கல, அப்ப இன்னும் ஜெயிப்பாரா? அன்னைக்கு 10.5% முன்னிறுத்தி காட்டி சாயந்தரம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு வரும்போது அதை போட்டு விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோட இன்னைக்கு எடப்பாடியில ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஜெயிச்சாரு? 2019 அவருடைய தொகுதியில 9,000 ஓட்டு அவர் பின்தங்கிய நிலைமையில இருந்தார் எடப்பாடி தொகுதி. அது பிறகு அவருடைய தாயார் மரணத்தை முன்னிட்டு மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணனால அதனுடைய ஒரு ஏற்றங்கள் கொங்கு மாவட்டத்துல இதெல்லாம் இல்லாம இப்ப நீங்க ரிசைன் பண்ணுங்க. அண்ணன் தான் வேண்டாங்கிறீங்களா? அண்ணன் பக்கத்துல உட்கார, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்துல உட்கார கூடாது. அவர் கையெழுத்து போட்ட ஏபாம்ல நாங்க இருக்கல, சூடு சொரணோட எழுதிட்டு போங்க. உங்கள்ட்ட தானே கட்சி இருக்குங்கிறீங்க, உங்கள்ட்ட தானே ரெட்டையில இருக்குங்கிறீங்க, தையில இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அந்த ஆளுமை இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. சாதா ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய தொகுதியில ஒரு மாவட்ட செயலாளரை கூட அவர் நியமிக்க முடியாது. தானே மாவட்ட செயலாளரை வச்சிருந்தவர். அவர் விட்டு போற பதவி ஆசை பிடிச்ச பழனிசாமி அடுத்தவருக்கு கொடுக்கணுங்கிறது வந்தாதாங்க அவர் ஒரு தலைவர். தானே வாழணுங்கிறது தலைவர் கிடையாது, சுயநலவாதி. அதனால அவருக்கு அந்த இடம் சீட்டு பதவி இதுலயே தான் இருக்காரு. மக்கள் மத்தியில மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்யணும், யாருக்காவது துரோகம் பண்ணணும், அவரை வச்சு நம்ம வந்து வாழணும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி. அதனால நாங்க அவரை தலைவரா ஏற்றுக்கிட முடியும். பேரவை தலைவர் சபை மரபை மீறி செயல்படுகிறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அதை எப்படி பார்க்க? பேரவையில நடக்கிற பேரவை செயலாளரை நம்ம வந்து பேரவைவரை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது. அது அவை மரபு சரியில்லை. அவரு சட்டமன்றத்துக்கு அவர்தான் ராஜா, அவர்தான் அங்க கிங் மேக்கர். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அவரை மிஞ்சி அவர் சொல்றதுதான், அவர் சொன்னாதான் முதல்வரும் கேட்கணும், எதிர்கட்சி தலைவரும் கேட்கணும். அதுதான் சட்டமன்ற மரபு. அவருடைய கட்டுப்பாட்டை தெளிவா வைக்கிறார். அவர் படிச்சவர், அவருடைய அனுபவம் மிக்கவர், ஒரு ஆசிரியரா இருந்தவர். அவருக்கு வந்து என்ன எது சட்டம் தெரியுங்கிறது அவருக்கு தெரியுது. அதன் பிரகாரம் நடக்கிறாரு. அவர் இப்ப என்ன சொல்றாரு? எதிர்கட்சி துணைத் தலைவர் கூட ஓபிஎஸ் சொல்லலையா? முன்னாள் முதல்வர்ங்கிற வரிசையில உட்கார வச்சிருக்காரு. அது அதிமுகவில முன்னாள் முதல்வர். அவரு வேற கட்சிக்கா முன்னாள் முதல்வர்? அதிமுக தானே முன்னாள் முதல்வர். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி எந்த கட்சி சொல்றீங்க? அதிமுக தானே சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து அந்த கட்சியோட முதல்வருக்கு எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்குறாரு. இவங்கள மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த இவர் எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தூக்கி பின்னாடி உட்கார வச்சாங்க. ஒரு முதல்வராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கருதும் போது ஆணவத்தின் உச்சத்தில் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனாலும் அதையெல்லாம் மறந்து மறப்போம் மன்னிப்போம் அண்ணா சொல்ல வழியை காட்டுக்கிட்டு உங்களோட இணைஞ்சு உங்களை 4 ஆண்டு காலம் முதல்வர்ங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். இல்லைன்னா நீங்க 3 மாசத்துல
அண்ணன் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் போய் இந்த முதல்வர் வேண்டான்னு சொல்லி கவர்னர்கிட்ட சொல்லியிருந்த அன்னைக்கு இரும்பு மனிதரையும் காணாது, கரும்பு மனிதரையும் காணாது, விவசாயி மகனையும் காணாது, யாரையும் அன்னைக்கு பார்த்திருக்க முடியாது. ஆட்சியே கவுந்திருக்கும். அதை காப்பாத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை 4 ஆண்டு காலம் மீதி இருக்கிற ஆட்சியை நிலைநிறுத்தினவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். நன்றி மறக்க கூடாதுன்னா நீங்க அவர் காலில் தான் விழுத்திருக்கணும். ஆனா நன்றி இல்லை, விசுவாசம் இல்லை இவங்களுக்கு. அதுக்கு பதில் இன்னொரு தேர்தல் வரணும். இந்த தேர்தலில் இவங்க எல்லாம் டெபாசிட் காலியாகணும். அதுதான் உண்மையான மக்களுடைய தீர்ப்பா இருக்கும். சபாநாயகர் அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு, 12 எம்எல்ஏக்கள் வந்து ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சப்போ அவங்கள வந்து நீங்க தகுதி நீக்கம் செய்யல. ஆனா 18 எம்எல்ஏக்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை வந்து ஆதரவு தெரிவிச்சதுனால அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சீங்க. நீங்க தான் மரபு மீறி செயல்படுறீங்க, நாங்க இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினர் வந்து எந்த ரியாக்டுமே பண்ணலையே. அன்னைக்கு நடந்த சம்பவம் 11 எம்எல்ஏக்கள் வந்து எதிர்த்து வாக்களித்தார்கள் சொன்னனால அன்னைக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய அதிமுக உள்ள உள்கட்சி சண்டை. அது அவர் சபாநாயகர் சொல்றது கரெக்ட் தான். ஆனா வந்து உள்கட்சி பிரச்சனை. அந்த உள்கட்சி பிரச்சனை அண்ணன் வந்து முதல்வராக இருந்தவர். நீங்க திடீர்னு அன்னைக்கு அவர் வந்து திருமதி சசிகலா அம்மையார் வந்து முதல்வராக வரும்போது பல பிரச்சனைகள் வருங்கிறதுனாலதான் அன்னைக்கு ஒரு இது வந்து எடப்பாடி பழனிசாமியை திரும்பி அவங்க முதல்வராக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்கி அது செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து அண்ணன் வந்து அந்த திமுகவின் ஒரு ஒரு சூழ்ச்சிகரமான செயல்பாடுகள் இருக்கிறதுனால அன்னைக்கு அண்ணன் வந்து எதிர்த்து ஓட்டு போடலன்னு வைக்கலாம். அன்னைக்கு கிரவுண்ட் டெஸ்ட் நடக்கலன்னு வைக்கலாம். ஒரு டிடிவி மூலமாட்டோ இல்லைன்னா ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் மூலமாட்டோ அன்னைக்கு ஆட்சியை கலைச்சிருப்பாங்க. அன்னைக்கு நடத்தினாலதான் 6 மாசம் இந்த கிரவுண்ட் டெஸ்ட் தள்ளி போச்சு. 6 மாசம் கிரவுண்ட் டெஸ்ட் நடத்த முடியாம அன்னைக்கு சட்டசபையை காப்பாத்தினவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதையே நீங்க மறுக்கிறீங்க, அதையே நீங்க பாக்குறீங்க. அதாவது அதுவும் அரசியல் சூழ்ச்சி தானே. எதிர்த்து வாக்களித்தாரு சொல்லக்கூடாது. அந்த எதிர்த்து அண்ணா அந்த கிரவுண்ட் டெஸ்ட் நடத்தினதுனால 6 மாசம் திரும்பி கிரவுண்ட் டெஸ்ட் நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பழனிசாமியோடைய இருக்கையை தக்க வச்சவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதையும் நீங்க வெளியே சொல்லலாம்ல. அதுல இருந்து தானே அவர் வந்து பிடிச்சுக்கிட்டாரு. அது பிறகு என்ன பண்ணாரு, தொப்பி போட்டு போனவரு திரும்பி தொப்பியை கலத்தி போட்டு அண்ணன் கூட தானே ஓடி வந்தாரு. அதனால கால நேரத்துக்கு தகுந்தால பச்சோந்திகள் போல மாறி மாறி அவர் செயல்பட்டு இருக்காரு. அது இந்த அதிமுக வரல, அண்ணன் நேர்வழி நேர்கொண்ட பார்வையில போயிட்டு இருக்காரு. அதனால அந்த 11 பேர் கொண்ட இதுக்கும் வந்து நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. இது வந்து கட்சியில ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல இரட்டைலை சின்னத்துல நின்று ஜெயிச்சு வந்தவங்க 66 பேரும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்தாலும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் இருந்தாலும் அதற்கு அடுத்த ஒரு 3-4 பேரை தள்ளிட்டு பாக்கி உள்ளவங்க எல்லாருமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அப்ப நீங்க எல்லாம் இந்த சின்னம் கிடையாது, அந்த சின்னத்துக்கு கையெழுத்து போட்டவர் சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வெளியில போங்க, ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்ப பாக்கலாம்ல. அப்ப பழனிசாமியோட ஆளுமை என்ன, மக்கள் செல்வாக்கு என்ன தெரியும்ல. அதான் சபாநாயகர் செய்யறாரு. இப்ப அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினர் வந்து 3 எம்எல்ஏக்களை வந்து நாங்க கட்சியை விட்டு தூக்கிட்டோம், சோ அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருந்ததா சொல்றாங்களே, அதை குறிச்சு உங்க கருத்து என்ன? அதான் அண்ணன் சொன்னாரு, அவருக்கு கணக்கே தெரியாது. மொத்தம் 4 எம்எல்ஏ இருக்காங்க. அவர் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 3 எம்எல்ஏங்கிறாரு. அவர் மொத்தத்துல தன்னை முழுமையா வந்து புரிஞ்சுக்கிட சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கிறோம், எதன் மேல ஏறி நிக்கிறோம், யார் நம்மளை ஏத்தி விட்டாங்க, அந்த ஏத்தி விட்ட ஏணியை நம்ம மிதிக்கலாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட சொல்லுங்க. இந்த 3 பேரை நான் நீக்கிட்டேன், இவர் யார் நீக்கிறதுக்கு? மக்கள் நாங்க ஓட்டு ரெட்டைலை சின்னத்துல ஓட்டு போட்டு அவங்களை கொண்டு வந்து அரியாசனத்துல உட்கார வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சிருக்காப்புல. அதுதான் நான் திரும்பி சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமை, நான் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நான் தான் புரட்சி தலைவி அம்மானா உன் முகத்தை காட்டி ஓட்டுவாங்கயா. நீ ஜெயிச்சு நின்று வா. உன்னை வச்சு உன்னால நீ 10 பேருக்கு உன்னால ஒரு 10 தொகுதியில ஜெயிச்சு காட்டுங்க. புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் 6 தொகுதி இழக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு 10 மாவட்டத்துல ஒரு தொகுதி கூட கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அமைச்சர் சொன்ன ஒரே காரணத்தினால 10 மாவட்டத்துல ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல அதிமுக. அப்ப அதுக்கு யாரு தார்மீக பொறுப்பு எடுப்பாங்க?
எத்தனை இடத்துல தோல்வி. இதெல்லாம் வந்து ஒற்றுமையா இருந்ததுதான் நடந்திருக்கும்ல. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு 20 ஆண்டு காலம் பயணித்து அரசியல் வியூகம் செஞ்சவர், அரசியல் களத்துல நின்று களம் கண்டவர். ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும். சேலத்தை விட்டு எடப்பாடியிலே மாறி மாறி தோத்து வந்தார். அவர் அப்படி கிடையாது. தன்னுடைய வெற்றி 2001 இருந்து எம்எல்ஏ இதுவரை கண்டினியூட்டி வெற்றி. பல முறை வெற்றி தான் பெற்றிருக்காரு, தோல்வி அவர் சந்திக்கல. நகரசபையிலையும் வெற்றி பெற்று வந்தாரு, சட்டமன்றத்திலையும் வெற்றி பெற்று வந்திருக்காரு. என்ன நீதிமன்றத்துல இடையூட்டு மனுக்களால பிரச்சனைகள்னால இப்ப மீண்டும் அவர் அந்த வெற்றி வியூகத்தை அமைக்க தொடங்கிட்டார். இனி வெற்றி என்றும் அவருக்கு பின்னாடி இருக்கும், கவலைப்படாது. ஒரு பக்கம் சட்டமன்றத்துல வந்து இப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து தேவர் தங்க கவசத்தை வழங்குவதற்கான உரிமையை வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனிடம் ஒப்படைத்து விட்டது நீதிமன்றம். இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஒரு தடவை போயிட்டோம், நீதிமன்றம் சொல்லிடுச்சு இந்த தடவை ஆர்டிஓ வச்சு கொடுங்க, சப் கலெக்டரா யாரை வச்சு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோட இருக்கல. நீங்க போய் அதாவது தேவர் திருமகனார் வந்து நீதி நேர்மை நியாயத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டவர். குறுக்கு வழி அவருக்கு அனுபவிச்சர் கிடையாது. அவருடைய துணிவு தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு எழுச்சியா இருந்தது ஒரு காலத்துல. அவர் வந்து ஜாதி மதமற்ற ஒரு தலைவர். அவருக்கு நீங்க தங்க கவசம் செய்யணும்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டு அன்றைய பொருளாளரா அவர் வந்து அம்மாவால நியமிக்கப்பட்ட பொருளாளர் கையில கொடுத்து அந்த அறக்கட்டளையை கூப்பிட்டு கையெழுத்து போட்டு ஒரு வங்கியில வச்சிருக்காங்க பாதுகாப்பு. அதை கொண்டு போய் திண்டுக்கல் சீனிவாசனை வச்சு ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும், ஜாதி கலவரத்தை உருவாக்கணும். இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் போனோம், அதை எதுக்குறதுக்கு 4 பேர் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு குழப்பத்தை கொண்டு மீண்டும் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் அசிங்கப்படுறது அதுவும் இல்ல. அதுக்கு அண்ணன் வந்து அவர் வெள்ளிலையும் செய்து வச்சுட்டாரு, பின்னாடி திருப்பாச்சியும் செஞ்சு வச்சுட்டாரு. நீங்க எப்படி இருந்தாலும் அண்ணன் வச்ச திருப்பாச்சி இருக்கும். நீங்க கொண்டு போய் தங்க கவசத்தை ஒரு நாளைக்கு வச்சுட்டு போனா மக்கள் மதிக்கிறோம். அது அறக்கட்டையினர் ஏத்துக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அறக்கட்டையினர் கழுதவே சொன்னாங்க, ஒற்றுமையா இருந்தா கொண்டு வாங்க, இல்லைன்னா வேண்டாம்னா சொன்னாங்க. அவங்களோட முடிவு இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரியும். ஏன்னா அறக்கட்டளையார் வந்து அவங்க வந்து ஒற்றுமையை தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால ஒற்றுமையோட வர்றதுதான் அவங்க விருப்பப்படுவாங்க ஒழிய இந்த மாதிரி நீதிமன்றத்தின் மூலமா வர்றதை அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. சரி, இப்போ தேவர் தங்க கவசம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசம் சென்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக அப்படின்னு முக்குளத்து மக்களோட ஆதரவு அவருக்கு போயிரும், அவருக்கு தான் அப்படிங்கறத வந்து முடிவு வந்துருவாங்களா சார்? குறுக்கு வழியில் வாழ்க்கை தேடிட குருட்டு உலகமாடா. முக்குளத்தூர் மக்களுக்கு தெரியாதா யாருக்கு யார் கொண்டு வரான்னு? அது திண்டுக்கல் சீனிவாசனை ஏன் பலியாடாக்குறாங்க? பாவம், அவரு மாங்காவுக்கு ஆப்பிளுக்கு வித்தியாசம் தெரியாதவரு. அவர் சும்மாவே நான் 234 தொகுதி ஸ்டாலினை நான் வந்து முதலமைச்சராக்கி காட்டுவேன்னு சொல்லி எடப்பாடி அதாவது முன்னணியிலேயே பேசினவரு. அவர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் இப்ப தங்க கவசத்தை கொடுத்து பண்றாங்க. பாவமா தான் இருக்கு. சரி, அது முக்குளத்தூர் மக்களுக்கு தெரியும் யாரு நல்லவரு யார் வல்லவரு, யார் வந்து ஐயா பசுமுன் தேவர் ஐயா போல இன்னைக்கு ஒரு மக்களுடைய ஒரு அமைதி பெருமை எல்லாம் காத்து கொண்டு வந்து தென் மாவட்டத்துல செஞ்சிட்டு இருக்காருங்கிறது மக்களுக்கே தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மேல அளவற்ற பாசமும் மிகுந்த மதிப்பு வச்சிருக்காங்க. இது முதல்ல அறக்கட்டையாளர், அந்த அறக்கட்டளை அவங்க வந்து ஒற்றுமையா வந்தா போதும்னு கழிஞ்ச முறையே சொல்லிட்டாங்க. அதனால இந்த முறை இப்படி போறது, ஒற்றுமை இல்லாம போறது அவங்க முதல்ல ஏத்துறாங்கிறது எனக்கு சந்தேகம். அது என்ன நடக்குங்கிறது நீதிமன்றத்துல சொல்லியாச்சு, நீங்க வேணா போங்க, வங்கியில அவர் தானே பேர் இருக்கு அதனால போங்கன்னு சொல்லிட்டாங்களா இருக்கலாம். ஆனா காட்சிகள் மாறும். அது வந்து அங்க இருக்கிற அறக்கட்டளை மூலமா என்ன தகவல் வரப்போகுது, ஏன்னா அவங்க ஒற்றுமையோட வந்தா போதும்ங்கிறத கழிஞ்ச முறையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்குள்ள இது வரும். எது வந்தாலும் சரிதான், எங்க அண்ணன் வச்ச திருப்பாச்சி இருக்கு, கவலைப்படாண்டா. ஆனா நான் என்ன சொல்றேன், குறுக்கு வழியில அவர்கிட்ட வந்து அவர்லாம் ஒரு சித்தர், ஐயா பசுமன்னார் வந்து ஒரு சித்தர். ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சித்தர் கோயில்ல போய் நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணணும்னா திரும்பி வாழ்க்கையே காணாம போயிடும். நல்லா புரிஞ்சிருங்க. தப்புனே எதை குறிப்பிடுறீங்க? ஆமா, இது குறுக்கு வழியில தானங்க பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இது குறுக்கு வழியில ஒரு நீதிமன்றத்துல போய் சரி நம்ம 2 பேரும் பிளவு போட்டு நிக்கிறோம், ஒரு அரசாங்க அதிகாரி மூலமா அதை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அண்ணன். ஆனா நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக செய்யும் போது அது தேவர் திருமகனார் வந்து ஒரு சித்தர் பெருமாள், அவர் வந்து முருக பக்தர் வேற. அதனால அதனுடைய பலன்களை பின்னாடி பார்க்கலாம், போக போக தெரியும்.
அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே போக கூடிய சீக்கிரத்துல கண்கூடால பார்க்க போறோம். ஏன்னா அங்க நடந்த நிகழ்வுகள்லாம் பல அரிய கதைகள் எல்லாம் நாங்க தெரிஞ்சு கேட்டிருக்கிறோம். அதனால அதனுடைய வழிகள் தெரியும். இன்னைக்கும் நீங்க வந்து அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பால் கூட எடுத்து கொண்டு வந்து பண்ணுவாரு. அவரு எங்க மாவட்டத்துல இருக்கிற பழைய ஒரு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அவர் தலையிலே பால் கூட சுமந்து வந்து அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாரு தேவர் திருமகனா இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ஐதீகங்கள் முறைப்படி இருக்கிற இடத்துல நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது. தவறு செய்யறவங்களுக்கு அதை என்ன சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். இவங்க திண்டுக்கல் சீனிவாசன் அதுல பலியாடாரு, பலியாடு ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு 4-5 பேரை பலியாடு ஆக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இறைவனுடைய வழியிலேயே விட்டு கொடுத்துருவோம்ங்கிறதுனால விட்டு அது ஐயாவே பசுமன்னார் அவர்களே அதுக்கு உள்ள தீர்ப்பு கொடுக்கட்டும்னு வச்சிருக்கோம். கடந்த முறை வந்து தேவர் ஜெயந்தி விழாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த முறை போனா அவருக்கு அங்க வந்து ஆதரவு கிடைக்குமா சார்? போக சொல்லுங்க, தங்க கோஷத்தோட போக சொல்லுங்க. போனாதானே தெரியும் ஆதரவு கிடைக்குமா, ஓட்டு கிடைக்குமா, எதிர்ப்பு கிடைக்குமா, என்ன நடக்குங்கிறது போனாதானே தெரியும். அதனால நம்ம அதை பத்தி சிந்திக்க வேண்டாம். அது கோயிலுக்கு உள்ள ஒரு கோயில் உள்ள போறதை வந்து நம்ம குற்றச்சாட்டி பேச வேண்டாம். அது அந்த தெய்வமே அதுக்குள்ள அருள் கிடைக்கும். நாங்க அதுதான் நினைக்கிறோம். எதையுமே இறைவன்கிட்ட விட்டுருவோம் நாங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அண்ணனுடைய வழியிலே நாங்க அப்படி அமைதி காத்துக்கிறோம். ஏன்னா சும்மா நீதிமன்றத்துக்கு போறது அதனுடைய பலனை என்னங்கிறத ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டோம்னா தெரிஞ்சிரும்ல. எடுத்துட்டு போக சொல்லுங்க. இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரு, கட்சிக்கு பொருளாளரு எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுங்க. போய் பண்ணிட்டு வந்து நிக்க சொல்லுங்க. அதனால பார்க்கலாம், அதனுடைய அனுபவங்கள் தெரியும். ஏற்கனவே திருச்சியில வந்து ஒரு மாநாடு போட்டிருந்தீங்க, அதோட தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு வந்து தெரியல. இந்த தடவை வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஜனவரி மாசம் வந்து அறிவிச்சிருக்கீங்க. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் மத்தியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாநாடு நடத்துறாங்க. அதாவது மக்களை சந்திக்கிறது தானே எங்களுடைய குறிக்கோள். ஏன்னா கட்சியை காப்பாற்றுறதுக்காக நீதிமன்றத்துக்கு சில போனோம். நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகளை நாங்க வந்து இப்போது எடுத்துக்கிட முடியல. முரண்பாடான தீர்ப்புகளா நமக்கு வரும்போது அந்த தீர்ப்புகளை நம்ம ஏற்றுக்கிட முடியலன்னா மக்கள் மன்றத்துல மக்களின் தீர்ப்பு மகேஸ்வர தீர்ப்புன்னு போறோம். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதனால திருச்சியில மாநாடு அன்னைக்கே சொன்னாரு, ஒரு 10-15 மாவட்டத்தை சேர்த்துதான் திருச்சியில போட்டார். அடுத்தது அந்த பக்கம் இன்னொரு 10-15 மாவட்டத்தை சரி பண்ணி கோயம்புத்தூர்ல போட்டார். அதுக்கப்புறம் மதுரைக்கு வருவார். சார், இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக வந்து புதிய கூட்டணி அமைக்கிறதுக்கான விஷயங்களை வந்து ஈடுபட தொடங்கிட்டாரு. ஓபிஎஸ் அவர்களோட நிலைப்பாடு என்ன சார்? பாஜகவோட கூட்டணி அமைக்க போறீங்களா சார், இல்ல தனியாவே அமைத்து செயல்படுவதா இருக்குறீங்க? அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கோம்னு சொன்னாங்க. முதல்ல ஒருங்கிணைப்பாளர் நாங்க கூட்டணியில இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கிடலையா. ஆனா அண்ணாமலை சொன்னாரு எங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லி நடைபயணத்துல சொன்னாரு. ஆனா திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு மோடி பக்கத்துல உட்கார வச்சு பார்த்தாங்க. அது யாரு என்னன்னு தெரியாது. திரும்பி அமித்ஷா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினாங்க. எல்லாரும் ஒற்றுமையா வாங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இவர் முடியாதுன்னு சொன்னா ஒரு 4-5 மந்திரியா முன்னாள் அமைச்சர்களை இப்படி இது கொச்சி வழியா ஓடுறதும் பெங்களூர் வழியா ஓடுமே வாடகை வண்டியில போய் ரகசியமான முறையில எல்லாம் போய் பார்க்க போனாங்க. யாரும் சந்திக்கல. அதுக்கப்புறம் இவங்க நாங்க கிடையாதுன்னு சொல்லி வெளியில வந்துட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னா ஒற்றுமை இல்லாமல் தன்னுடைய தலைமையில இருக்கணுங்கிற ஒரே ஒரு அகம்பாவம் ஆணவத்துல உச்சத்துல இவங்க வராங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இன்னும் இது வரைக்கும் கூட்டணி பத்தியோ எதுவுமே பேசல. அவங்களாம் வரும்போது நம்ம பேசிக்கலாம். அவங்க வந்தாலும் வரலனாலும் நாங்க மக்களை சந்திக்க போறதும் 40 தொகுதியில வேட்பாளர்களை நிப்பாட்ட போறதுக்கு உள்ள வியூகத்தை அண்ணா அமைச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. வந்தா அரவணைச்சுக்கிடுவோம், வரலன்னு சொல்லியாச்சுன்னா நாங்க விட்டுட்டு கலங்கான தயாரா இருக்கும். அது தேர்தல் நேரத்துல அமைகிற கூட்டணியை வச்சுதான் நம்ம வந்து அந்த முடிவு எடுக்க முடியும். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.